டேய் வரேன்டா இரு. இந்தா. சுடுதே. என்னடா அவசரம்? பொறுமையா சாப்பிடு. தம்பி இரு, நான் ஊட்டி விடுறேன். அம்மா பூரி சூப்பர். சரி சரி சாப்பிடு. அம்மா நாளைக்கும் இதே மாதிரி 10 பூரி சுட்டு என் டிஃபன் பாக்ஸ்ல 10 பூரி வச்சு தரியா? நீ முதல்ல இந்த 2 பொரியை சாப்பிடு. நாளைக்கு நான் உனக்கு 10 பொரி செஞ்சு தரேன். இல்ல, எனக்கு கண்டிப்பா 10 பூரி வேணும். டேய், உன் ஒருத்தனுக்கு எதுக்குடா 10 பூரி? நீ மட்டும் சாப்பிட போறியா இல்ல பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க போறியா? எல்லாருக்கும் இல்ல, ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்க போறேன். அப்படி யாருடா அந்த ஃப்ரெண்டு? ஆடு அங்கிள் தான். ஏண்டா அவர் என்ன பூரியே சாப்பிட்டது இல்லையா? அவருக்கு எதுக்கு 10 பூரி? அவர்தான் பாட்டி, அம்மாக்கு உடம்பு சரியில்லாதப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, என்ன குளிக்க வச்சாரு, யூனிஃபார்ம்ல போட்டு விட்டாரு, அக்காவுக்கு ஜடை பின்னி விட்டாரு, எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்பா மாதிரி உங்களை பாத்துக்கிட்டாருன்னு சொல்லு. சரிடா, நீ முதல்ல சாப்பிடு. அக்கா, கான்ட்ராக்டுக்கு ஆளுங்க யாரும் வந்தாங்களா? ஆமாண்டா, யாரோ செல்வநாயகன் ஒருத்தர், அவர் வைஃப் கூட வந்தாரு. நீ வெளியே போயிருக்கேன்னு சொன்னதும் அவங்களும் பக்கத்துல ஏதோ வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரும்போது உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பாத்தீங்களா? ஏண்டா நீ வெளியே போய் ஊரை சுத்திட்டு வருவ, உன்னை சும்மா நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? எங்களுக்கு தான் பசிக்காதா? சும்மா ஊரை சுத்துறேன். கான்ட்ராக்ட் விஷயமா ஒருத்தரை பார்க்க போனேன். அங்க போனா அந்த ஆள்கிட்ட தெரியாதனமா வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குது சார்னு ஒரு வார்த்தையை தான் சொன்னேன். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடல. அவர் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்தாரு. அவர் பேசின பேச்சுல நான் என்ன விஷயமா அவரை பார்க்க போனனோ அதையே மறந்துட்டேன். அவர்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ஓடி வந்துட்டேன். மனோ, அந்த செல்வநாயகன் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், போய் பாரு. வாங்கண்ணே, வாங்க. ஆண்டி உள்ள வாங்க. இல்லப்பா, இருக்கட்டும். சரிங்கண்ணே. எத்தனை பேருக்கு சமைக்கணும், எத்தனை ஐட்டம்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்தபடி செஞ்சிடலாம். தம்பி, நாங்க இங்க வந்தது இந்த ஆர்டர் வேணான்னு சொல்லத்தான். போன்ல சொல்லலான்னு தான் பார்த்தோம். ஆனா இந்த பக்கம் வர வேலை இருந்துச்சு, அதான் நேர்லயே சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்னண்ணா, என்னாச்சு? இன்னும் 2 நாள்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, இப்ப திடீர்னு வேணான்னு சொல்றீங்க? இத பாருங்க தம்பி, நாங்க ரொம்ப ஆச்சாரமான ஃபேமிலி. எங்களால பெருசா ஃபங்க்ஷனை தடபுடலா பண்ண முடியலனாலும் வர விருந்தாளிங்க எதுவும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எங்க சமையல் இது வரைக்கும் யாரும் குறை சொன்னதே இல்லையே, பாராட்ட தான் செஞ்சிருக்காங்க. ஏன் உங்ககிட்ட யாராவது தப்பா சொன்னாங்களா? தம்பி, அக்கம் பக்கத்துல உங்க குடும்பத்தை பத்தி ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? உங்க அக்காவை பாக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாராமே. இப்படி இருக்கும்போது எங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்து சமைச்சா அப்புறம் வரவங்களுக்கு எல்லாம் அத பத்தி தானே பேச தோணும். எங்களுக்கு என்னமோ சரியா படல தம்பி.
அதனாலதான் ஆர்டரை வேணான்னு சொல்லிட்டு போலான்னு வந்தோம். இங்க பாருங்க தம்பி, நீங்க இந்த தொழிலை நம்பி இருக்கிறவரு. அப்படி இருக்கும்போது உங்க அக்கா இந்த மாதிரி நடந்துக்கிறது உங்க தொழில் தானே பாதிக்கும். போது நிறுத்தியா? இன்னொரு வார்த்தை எங்க அக்காவை பத்தி தப்பா பேசுனீங்க, தொலைச்சிருவேன். என்ன தம்பி ரொம்ப கத்துற? நாங்க ஒண்ணும் உங்க மேல பழிய போடல, ஊரே அப்படிதான் பேசுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்களும் இந்த கன்றாவிய நேர்ல பாத்துட்டு தான் போனோம். இங்க பாருங்க, என்ன கொலைகாரன் ஆக்காம தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. எங்க அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஓ நல்லதுக்கு சொன்னா எங்களை கோச்சிக்கிற? யோ கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்புறியா இல்லையா? நானும் போனா முடிச்சு மரியாதை மாட்டா. கிளம்பிருக்க சொல்லிட்டு எங்க வாங்க போலாம். என்ன ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? உனக்கு என் மேல கோபம் எதுவும் இல்லையா? கோபமா? நான் உன் மேல கோபப்படணும்? இல்ல, நான் பாட்டுக்கு பூஜையை மறந்துட்டு அப்படியே போயிட்டேன். ஆமா, ஆனா நீ எங்க போறன்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு தானே போன. அப்புறம் என்ன ஆதி? அதுக்கு இல்ல மித்ரா, அது ஆதி ப்ளீஸ். தேங்க்ஸ் எனிவே. நீங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்குவீங்க, எப்போ என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? இப்படி உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். இதுல நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும், டென்ஷன் ஆகணும் சொல்லுங்க? சாரி, இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாம அப்படி எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அப்படியா? ப்ராமிஸ்?